சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு மிரட்டல் வந்ததா. திமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க. அதாவது தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீது திருச்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. போக்குவரத்துக்கு இடையூறு செய்ததா வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து திமுகவுக்கு தூக்கம் போய்விட்டது எனவும் காவல்துறை மூலம் தங்கள் செயல்பாட்டை முடக்க நினைப்பதா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூறியிருக்காரு. நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருச்சியில் இருந்து பிரச்சாரத்தை தொடங்க இருக்காரு. திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் செப்டம்பர் 13ஆம் தேதி அரசியல் பயணத்தை தொடங்குகிறாரு. விஜயோடைய பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்கும் வகையில் திருச்சிக்கு விமானம் மூலம் வந்தார் புசி ஆனந்த். அப்போது விமான நிலையத்தில் கூடிய தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தாங்க. தொடர்ந்து அருகே இருந்த விநாயகர் கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்த ஆனந்த் அப்போ கட்சி நிர்வாகிகளும் உடன் சென்றாங்க. பலர் தங்கள் வாகனங்களை சாலையின் குறுக்கே நிறுத்தியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது வாகனங்களை எடுக்க சொல்லிய போலீசாரோடும் தமிழக வெற்றி கழகத்தினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இதனை அடுத்து ஆனந்த் உள்ளிட்டோர் மீது போக்குவரத்துக்கு இடையூறு செய்தல், காவல்துறையினர் செய்ய விடாமல் தடுத்துதல், வாக்குவாதம் செய்தது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பயப்படும் திமுக காவல்துறையின் மூலம் முடக்க நினைப்பதா விஜய் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தின் மீது மக்களிடையே பெருகி வரும் அன்பையும் ஆதரவையும் பொறுத்து கொள்ள முடியாத வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு. அதன் செயல்பாடுகளை முடக்கும் நோக்கத்தில் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் மீது கழக தோழர்கள் மீதும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. மக்களிடையே செல்வாக்கு இழந்த தற்போதைய ஆளும் கட்சி யாருக்கு பயப்படுகிறதோ இல்லையோ தமிழக வெற்றி கழகத்தை கண்டு பயத்தின் உச்சத்தில் இருக்குது என்பது மட்டும் மீண்டும் மீண்டும் நிரூபணம் ஆகியிருக்கு. தேர்தல் பிரச்சார பயணம் என்பது அனைத்து கட்சிகளும் மேற்கொள்ளும் ஜனநாயக பூர்வமான நடவடிக்கை தான். அது மட்டும் இல்லாமல் திருச்சியில் நமது கழக பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் மற்றும் கழக தோழர்கள் மீது பதியப்பட்டிருக்க வழக்கு திமுக அரசின் இத்தகைய பழிவாங்கும் நடவடிக்கையை வன்மையாக கண்டிப்பதோடு திரு என் ஆனந்த் மீது கழக தோழர்கள் மீதும் பதியப்பட்ட வழக்கை திரும்பி பெற வேண்டும். அப்படி அவர் பெறலனா இந்த 2026 கண்டிப்பாக அவர் பெரிய மாற்றத்தை சந்திப்பார். அதில் உதயநிதி ஸ்டாலின் ஆளே இல்லாமல் காணாமல் போயிடுவார் என விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு.